ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூனிட் 3ல சிம்பிள் சிஸ்டமில் டைரக்ட் ஃபார்ம் 1ல் டைப் 2 பார்க்க போகிறோம். இந்த கொஷின் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஷின். ஸோ நம்ம டைப் 1ல் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் டைப் 2ல் ஹெச் ஆஃப் எஸ் ஈக்குவல் ஹெச் ஆஃப் எஸ் இந்த மாதிரி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னா h of s equal to y of s divided by x of x ன்னு ஒரு ஃபார்முலா. ஸோ y of s என்னதுன்னா அவுட். ஸோ x of s வந்து இன்புட். ஸோ அவுட்புட் டிவைட் பை இன்புட். அதுதான் நம்ம y of s divided by x of s ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் 4s plus 28 divided by s square plus 6x plus 5. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஹையஸ்ட் பவர் வந்து s ஸ்கொயர். ஸோ நம்ம எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுத்தால் 1 ப்ளஸ் 6s டிவைட் பை எஸ் ஸ்கொயர் ஆகக்குள்ள 6 டிவைட் பை எஸ் அண்ட் 5 டிவைட் பை எஸ் ஸ்கொயர்னால 5 டிவைட் பை ஸ்கொயர் அப்படி இருக்கும், ஏன்னா நியூமரேட்டரில் எஸ் இருந்தால். ஸோ அதே மாதிரி தான் நியூமரேட்டருக்கு பண்ணுறோம் எஸ் ஸ்கொயர். ஸோ 4s டிவைட் பை எஸ் ஸ்கொயர்னால 4 டிவைட் பை எஸ் வந்துடும் அண்ட் 28 டிவைட் பை எஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அடுத்து வந்து இந்த எஸ் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம்ஸ் அப்படியே வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதிக்குள்ள y ஆஃப் எஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 6 பை எஸ் ப்ளஸ் 5 பை எஸ் ஸ்கொயர். அதே மாதிரி தான் இந்த எக்ஸ் ஆஃப் எஸ்க்கும் இங்கே எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து y ஆஃப் எஸ்ஸை உள்ள வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே எக்ஸ் ஆஃப் எஸ்ஸை மல்டிபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம டைரக்ட் ஃபார்ம் 1ல் டைப் 1 பார்த்த மாதிரி தான் நமக்கு வந்து அவுட்புட் தான் தேவை. ஸோ y ஆஃப் எஸ் இங்கே வச்சிருக்கு. நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு எழுதிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸும் மைனஸில் இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ டைரக்ட் ஃபார்ம் 1ல் டைப் 1ல் பார்த்தே மாதிரி தான் எக்ஸ் ஆஃப் எஸ் வந்து இது ஒரு டேர்ம் அண்ட் இதெல்லாம் ஒரு டேர்ம் y ஆஃப் எஸ் டேர்ம்ஸ். ஸோ அது எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆஃப் எஸ். எக்ஸ் ஆஃப் எஸ்ஸோட எக்ஸ் ஆஃப் எஸ் டிவைட் பை எஸ். ஸோ இது வந்து ஸ்டேஜ் 1ல் எழுதணும். ஸோ 1 பை எஸ் இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ அதுதான் இங்கே கெயினாக எழுதியிருக்கிறாங்க. ஏன் இங்கே ஒரு லைன் போடணும், ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஆஃப் எஸ்ஸுக்கு எதுனா ஒரு கோஎஃபிஷியன்ட் வருதுன்னு பாருங்கள், வெறும் எக்ஸ் ஆஃப் எஸ். இங்கே டிவைட் பை எஸ் டிவைட் பை ஸ்கொயர் அது மட்டும் தான் இருக்குது. ஸோ அது ஒரு கோஎஃபிஷியன்ட் வெறும் எக்ஸ் ஆஃப் எஸ் மட்டும் வரல. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பிளாங்காக வேணும். நீங்கள் ஒரு லைன் போட்டால் அது வந்து மிஸ்டேக் ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸ் ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி தான் 1 பை எஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் வந்து 28. இது எல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னா சம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இங்கே சம்மிங் போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒய் ஆஃப் எஸ் டேர்ம்ஸ். ஸோ ஒய் ஆஃப் எஸ்ஸுக்கு 1 பை எஸ் அப்படியே வச்சுருக்கிறாங்க அண்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து -6 அதான் இங்கே போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒய் ஆஃப் எஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு -5 அண்ட் 1 பை எஸ் எல்லாத்துக்கும் காமனாக வர மாதிரி தான். இது ஃபுல்லாக நான் வந்து சம்மிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஏன் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், ஏன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஸோ அதுதான் இது இங்கே சம்மிங் போட்டால் தான் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் டைரக்ட் ஃபார்ம் 1 ஸ்ட்ரக்சரில் டைப் 2. தேங்க்யூ.